வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆல்டிகைடு கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் லெசனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது ஆல்டிகைடு கீட்டனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் ரியாக்ஷன் இருக்குன்னு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்துடலாம். என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், ரெண்டாவது ரிடக்ஷன், மூணாவது ஆக்சிடேஷன், அடுத்தது ரியாக்ஷன்ஸ் டியூ டு ஆல்ஃபா ஹைட்ரஜன், அடுத்தது அதர் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடிஷன் ஆஃப் HCl ஹைட்ரஜன் சயனைடு, அடுத்தது அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட், சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட், அடுத்தது அடிஷன் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட், அடுத்தது அடிஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ், அடுத்தது அடிஷன் ஆஃப் அம்மோனியா and its derivatives. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ல இந்த 5 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிடக்ஷன்ல பார்த்தோம்னா, ரிடக்ஷன் டு ஆல்கஹால், அதே மாதிரி ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன், reduction to hydrocarbon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன் 2 இருக்குது. என்னன்னா கிளமன்சன் ரிடக்ஷன், கிளமன்சன் ரிடக்ஷன், உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். ரிடக்ஷன்ல ரிடக்ஷன் டு ஆல்கஹால் ஒன்று இருக்கு, ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன். ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன்ல கிளமன்சன் ரிடக்ஷன் ஒரு ரியாக்ஷன், உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஆக்சிடேஷன் அப்படின்னு வந்தோம்னா, இந்த ஆக்சிடேஷன் முக்கியமான ரியாக்ஷன். ஏன்னா மற்ற எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடு கீட்டோன்ல ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகும். ஆனால் ஆக்சிடேஷன் தான் ஆல்டிகைடு கீட்டோனை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டக்கூடியது. இதில் பார்த்தோம்னா டாலன்ஸ் டெஸ்ட், ஃபெலிங் டெஸ்ட், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். இது 3 ஆக்சிடேஷன்ல பார்ப்போம். ரியாக்ஷன் டியூ டு ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல ஆல்டால் கண்டென்சேஷன், ஆல்டால் condensation and crossed aldol condensation, cross aldol condensation. Okay, other reactions la pathama electrophilic substitution reaction iyum Kanisow reaction idhil irukku. Cannizzaro reaction, electrophilic substitution reaction.
சரிங்களா? இப்போ இந்த ஆல்டிகைட் கீட்டோன் இருக்கக்கூடிய டோட்டல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இவ்வளவுதான். இதை 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அதோட மெக்கானிசம்னு பார்த்துட்டு அதுல இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஆல்டிகைட் கீட்டோன் ரெண்டுலையும் என்ன காமன் குரூப்பா இருக்கும்? இந்த கார்பன் குரூப் தான் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கும்போது என்ன பார்த்துருக்கோம்? ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இந்த பாண்டை பிடிச்சி இழுக்கும். அப்போ இங்கே டெல் மைனஸ் கிரியேட் ஆகும், இங்கே டெல் பிளஸ் கிரியேட் ஆகும். அப்போ நியூக்ளியோஃபில் வந்து அடிஷன் ஆகும். எங்கே அடிஷன் ஆகும்? நியூக்ளியோஃபைல் என்னது? நியூக்ளியோஃபைல் மைனஸ் தான் இருக்கும். சரி, நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டாக இருக்கும். அது எதை அப்போ சூஸ் பண்ணும்? இது வந்து சியை தான் அட்டாக் பண்ணும். அப்போ அந்த கார்பன் அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜன் மேலே போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே நியூக்ளியோஃபைல் ஜாயிண்ட் ஆயிரும், இங்கே ஓ மைனஸ் ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? இது ஸ்லோவாக நடக்கும், ஸ்லோ ஸ்டெப், SN2 மெக்கானிசம் பார்க்குற மாதிரி. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா H பிளஸ் வந்து இந்த ஓ கூட ஜாயிண்ட் ஆயிரும். நியூக்ளியோஃபைல் இருக்கு, இங்கே OH. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இங்கே பார்க்குற எல்லாமே இதுதான் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? எது நியூக்ளியோஃபைல்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. நியூக்ளியோஃபைலை சீல அட்டாக் பண்ணுறீங்க, ஓ மைனஸாக போயிடுது, அங்கே H பிளஸ் ஜாயிண்ட் ஆயிரும். சரிங்களா? இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் காமன் நடக்கிறது. இதை வச்சு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் HCN, அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட்டு, கிரிக்னர் ரியேஜென்ட், ஆல்கால், அம்மோனியா அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? இது போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஆல்டிகைட் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? இங்கே கார்பன், இங்கே H இருக்கும். கீட்டோன்னா இங்கேயும் R இருக்கும், இங்கேயும் R இருக்கும். சரிங்களா? அப்போ ஆல்டிகைடு கீட்டோனுக்கும் பார்த்தா ஒரு ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, ஆல்டிகைட் இஸ் ஹைலி ரியாக்டிவ் தேன் கீட்டோன். reactivity of aldehyde greater than ketone. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மெயின் ரீசன் இருக்கு. ஒன்று ஸ்டெரிக் ரீசன், ரெண்டாவது எலக்ட்ரானிக் ரீசன். ஸ்டெரிக் ரீசன் என்னது? நியூக்ளியோஃபைல் கார்பன் அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டிகைட்னா ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் சின்ன குரூப். நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இதை கீட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் R இருக்கும், இங்கேயும் R இருக்கும். ரெண்டு பக்கம் பல்கி குரூப் இருக்கிறதுனால நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஃப்ரண்ட்ல வர முடியாது, ஏன்னா ஆல்ரெடி டபுள் பாண்ட் ஓ இருக்கு, அதான் ஹைலி பெரிய குரூப், பெரிய ஆட்டம் இருக்கிறதுலே. அது இல்லாமல் நியூக்ளியோஃபைல் அங்கே இதுவும் எலக்ட்ரான் இருந்துச்சு, இது எலக்ட்ரான் இருந்துச்சு, இப்படி இந்த டைரக்ஷன் வர முடியாது, ஆக்சிஜன் டைரக்ஷன் நியூக்ளியோஃபைல் வர முடியாது, பின்னாடி பக்கம் தான் வரும். அப்போ வரும்போது ஆல்டிகைடா இருந்தா ஒரு H இருக்கும், கீட்டோன் ரெண்டுமே கார்பனா இருக்கும். வரனால கீட்டோன்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நியூக்ளியோஃபைலுக்கு. அது என்ன சொல்றோம்? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். அப்ப அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால கீட்டோன் வந்து லோ ரியாக்டிவ், ஆல்டிகைட் ஹை ரியாக்டிவ். அது எலக்ட்ரானிக் ரீசனு. எப்போ இந்த ரியாக்டிவிட்டி அதிகமாகும்? கார்பன் மேல இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு ஹைலி ரியாக்டிவ். கார்பன் மேல இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி எவ்வளவுக்கு அதிகமா இருக்குதோ அவ்வளோக்கு என்ன இருக்கும்? ஹைலி ரியாக்டிவா இருக்கும். இப்ப ஆல்டிகைட்ல ஒரு R தான் இருக்கும், அதுவும் ஃபார்மாலிட்டி ரெண்டுமே H தான். வேற ஆல்டிகைட் தான் எனக்கு இங்க ஒரு R இருக்கு, ஒரு H இருக்கும். இந்த அல்கைல் குரூப் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? கார்பன் நோக்கி தள்ளும். அப்ப இந்த டென்சிட்டி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே கீட்டோன்ல ரெண்டு பக்கமும் R இருக்கும், இங்கேயும் R இருக்கும், இங்கேயும் R இருக்கும். ரெண்டு அல்கைல் குரூப் கார்பன் நோக்கி எலக்ட்ரான் தள்ளிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் கார்பன் ரொம்பவே குறைஞ்சிரும். கார்பன் மேல எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சுன்னா ரியாக்டிவிட்டி குறைஞ்சிரும். அதனது எலக்ட்ரானிக் ரீசனு. கேட்கலாம் என்னன்ட்டு? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆன கார்பன் காம்பவுண்ட்ல ஆல்டிகைட் ஹைலி ரியாக்டிவ் தேன் கீட்டோன். ஒய்ன்னு கேட்டாங்கன்னா டியூ டு ஸ்டெரிக் ரீசன் என்ன சொல்லணும்? கீட்டோன்ல ஆர்ல ரெண்டு அல்குரூப் ஜாயிண்டா இருக்கும், பல்க் குரூப்பா இருக்கிறதுனால நியூக்ளியோஃபில் வந்து அட்டாக் பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்கும். ரெண்டாவது எலக்ட்ரானிக் ரீசன் சொல்றோம்னா ரெண்டுமே அல்கைல் குரூப்பா இருக்கும்போது கார்பன் நோக்கி எலக்ட்ரான் தள்ளுறதுனால கார்பன் மேல இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும் கம்பேர் டு ஆல்டிகைடு. அதனால கீட்டோன் வந்து லோ ரியாக்டிவ். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு அடிஷனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சயனைடு. ஹைட்ரஜன் சயனைடு அடிஷன் ஆகும்போது என்ன நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகும்? H பிளஸ் Cl மைனஸ், H பிளஸ் Cn மைனஸ். அப்போ Cn மைனஸ் தான் நியூக்ளியோஃபைல். அந்த HCNமே பார்த்தீங்கன்னா வெறும் HCN இருந்துச்சுன்னா Cn மைனஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத விட இன் பிளஸ் ஆஃப் பேஸ் ஒரு OH மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், Cn அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், ரியாக்ஷன் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். பேஸ் இல்லைன்னா கொஞ்சம் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? அப்போ
HCN நம்ம ஒரு பேஸ் போடும் பொழுது CN மைனஸ் நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆயிரும். இந்த நியூக்ளியோஃபைல் எதில் அட்டாக் ஆகுது? நமக்கு கார்பனில் குரூப் CN மைனஸ். எங்க அட்டாக் ஆகும்? CN மைனஸ் C அட்டாக் பண்ணும். இந்த பாண்டு ஓக்கு மேலே போகும். சரிங்களா? நீங்கள் இதை நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் எல்லாத்துலேயுமே ரிவர்சிபிள் ரியாக்ஷன் போடுங்க. இப்போ என்ன ஆகும்? சியில் CN ஜாயிண்ட் ஆயிடுச்சு, இங்கே O மைனஸ் ஆயிடுச்சு. அடுத்த என்ன ஸ்டெப் பார்த்தோம்? புரோட்டான் ஆட் ஆகும், இந்த O மைனஸில் H ஜாயிண்ட் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்? COH. சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? சயனோஹைட்ரின். இதுக்கு பேர் என்னது? சயனோஹைட்ரின். இதை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இங்கே COH மாறிடும். இப்போ இதில் புக்கில் நம்ம கொடுக்கல, நிறையா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணல கேட்பாங்க, ரியாக்ட் கொடுத்து ப்ராடக்ட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நமக்கு COHன்னு ஃபார்ம்னு வச்சுக்கலேன். CN ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இது CN மாதிரி நமக்கு COH மாறிடும். சரிங்களா? ஓகே. அடுத்தது அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட். கார்பன் குரூப் இருக்கு, சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட். இதில் எது நியூக்ளியோஃபைல்னா Na பிளஸ் HSO3 மைனஸ். HSO3 மைனஸ் அதான் நியூக்ளியோஃபைல். அது வந்து C அட்டாக் பண்ணும். சில என்ன ஜாயிண்ட் ஆகும்? HSO3 மைனஸில் அட்டாக்கிங் ரியேஜென்ட் OSO2Hன்னு போடுவோம். சரிங்களா? இதை SO3H மைனஸ், O தான் அட்டாக்கிங் சைட்டு, இங்கே ஜாயிண்டாக இருக்கும். இதில் இது இங்கே அட்டாச் ஆகும் பொழுது O மைனஸாக மாறும். O மைனஸில் Na ஜாயிண்டாக இருக்கு, O மைனஸ் Na பிளஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன நமக்கு புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ஏற்படும். இந்த H இங்கே போயிடும், இந்த Na இங்கே வந்துடும். சரிங்களா? OSO2Na. இதனது இந்த சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஜாயிண்ட் ஆகிற ஆடட் ப்ராடக்ட். சரிங்களா? அடுத்தது ரியாக்ஷன் ஆஃப் கிரிக்னர் ரியேஜென்ட். கிரிக்னர் ரியேஜென்ட் என்னது? RMgX. இதில் படிச்சிருக்கிறோம் RMgXல R டெல் மைனஸா இருக்கும், MgX டெல் பிளஸ்ஸா இருக்கும். இங்க நமக்கு இது டெல் பிளஸ், இது டெல் மைனஸ். அப்போ இந்த R மைனஸ் அட்டாக் பண்ணும், கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த O வெளியே போயிடும், இந்த பாண்ட் O மேலே போய் O கூட MgX ஜாயிண்ட் ஆயிரும். இந்த கார்பன்ல R ஜாயிண்ட் ஆயிருச்சு, O கூட MgX இருக்கும். சரிங்களா? இதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இங்க H ஜாயிண்ட் ஆயிரும், MgX கூட OH ஜாயிண்ட் ஆயிரும். R ஜாயிண்ட் ஆயிருக்கு, இங்க OH, MgX OH வெளியே போயிடும். சரிங்களா? எப்பயுமே கிரிக்னர் ரியேஜென்ட் போட்டோம்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? அதுல ஈத்தர் இருக்கணும், இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர். சரிங்களா? இப்ப கிடைக்கிறது என்னது? ஆல்கஹால். நம்ம எடுத்துக்கிறது நமக்கு இங்க என்ன ரியாக்ஷன் சூஸ் பண்ணுமோ, ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ நாங்கள் ஃபார்மால்டிகைட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இங்கி H இங்கி H, அப்ப என்ன கிடைக்கும்? இங்க H இங்க H, ஆர் CH2OH பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஆர் CH2OH பிரைமரி ஆல்கஹால். ஒருவேளை அசிட்டால்டிகைட் யூஸ் பண்றேன், அப்ப என்ன வரும்? இங்க H CH3 இருக்கும், CH3. அப்ப என்னது? CH3 CHOH, இங்க R ஜாயிண்டா இருக்கு, CHOH செகண்டரி ஆல்கஹால். OH அட்டாச் இருக்கிற கார்பன்ல ஒரு H தான் இருக்குது, ரெண்டு கார்பன் ஜாயிண்டா இருக்கு அந்த கார்பன். அப்ப என்னது? செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். சப்போஸ் கீட்டோன் எடுத்துக்கிட்டோம்னா CH3 C+2 அசிட்டோன், கீட்டோன் எடுத்துக்கிட்டோம்னா OH அட்டாச் இருக்கிற கார்பன்ல ஹைட்ரஜனே கிடையாது, அந்த கார்பன் மூணு கார்பன் ஜாயிண்டா இருக்கு. அப்ப என்னது? டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்கும். நமக்கு பிரைமரி வேணுமா செகண்டரி டெர்ஷியரி வேணுமாங்கிறது நம்ம சூஸ் பண்ற கார்பன் குரூப் வச்சு இருக்குது. ஃபார்மாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா பிரைமரி ஆல்கஹால், அசிட்டால்டிகைட் எடுத்தோம்னா செகண்டரி ஆல்கஹால், கீட்டோன் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது அடிஷன் ஆஃப் ஆல்கஹால்.
இதுல ஆல்டிகைடு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், கீட்டோன் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ரியாக்ஷன் வித் ஆல்கஹால். ஆல்கஹால் ரியாக்ட் ஆகும்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl கேஸ் இருக்கணும். என்னாகும்? RO மைனஸ் H பிளஸ் என்ன கிடைக்குதுல நியூக்ளியோஃபைல். RO மைனஸ் நியூக்ளியோஃபைலா இருக்கும், H பிளஸ் தனியா இருக்கும். இப்போ இந்த RO மைனஸ் இதை அட்டாக் பண்ணும், C அட்டாக் பண்ணும், O கூட H ஜாயிண்ட் ஆகும். OR ஜாயிண்ட் ஆகும். இது வந்து இன்டர்மீடியேட் ஆக்ட் ஆகும், அன்ஸ்டேபிள். இது என்ன சொல்லுவாங்க? ஹெமி அசிட்டால். என்ன சொல்லுவாங்க? இதை ஹெமி அசிட்டால்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்காக்சி ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் ஆல்காக்சி குரூப் ஜாயிண்டா இருக்குங்களா, ஆல்காக்சி ஆல்கஹால்னு சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க? இதை ஹெமி அசிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல இன்னொரு மாலிகுலா ஆஃப் ROH ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? O இந்த O கூட R ஜாயிண்ட் ஆயிரும், HOH H2 எலிமினேட் ஆயிரும். இந்த O கூட இந்த R சப்ஸ்டிட் ஆயிரும். OR OR வெளியில H2 போயிடும். எல்லாமே ரிவர்ஸ் ரியாக்ஷனா போடுங்க. இது என்னது? இது ஹெமி அசிட்டால், இது வெறும் அசிட்டால். ரெண்டு ஆல்கஹால் குரூப்புமே நமக்கு என்ன OR மாறிடும். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு அல்காக்சி குரூப் இருக்குது, ரெண்டு ஒரே கார்பன்ல ஜாயிண்டா இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க? ஜெம் டை அல்காக்சி காம்பவுண்ட் சொல்லுவாங்க. பக்க பக்க கார்பன்ல ஜாயிண்டா இருந்துச்சுன்னா விசினல்னு சொல்லுவாங்க. ஒரே கார்பன்ல ஜாயிண்டா இருந்தா ஜெம் டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜெம் டை அல்காக்சி காம்பவுண்ட். இதோடைய கரெக்ட் நேம் என்னது? அசிட்டால். சரிங்களா? இது ஆல்டிகைடு ஆல்கஹால் ரியாக்ட் ஆகுது. சப்போஸ் கீட்டோன் எப்படி ரியாக்ட் ஆகும்னா டைஹைட்ரிக் ஆல்கஹால் ரியாக்ட் ஆகும். கீட்டோன் தெளிச்சலாங்களா? கீட்டோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்திலீன் கிளைக்கால் எடுத்துக்கோங்க. CH2OH CH2OH எத்திலீன் கிளைக்கால். இது கூட ரியாக்ட் ஆகும் பொழுது இதுலேயும் HCl இருக்கணும். இந்த ஓவும் இந்த ஹச்சும் சேர்ந்து H2 எலிமினேட் ஆயிரும். இப்போ என்ன ஆகும்? O CH2 CH2O. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கீட்டால். இது என்ன சொல்லுவாங்க? கீட்டால். இந்த ஓவும் இந்த ரெண்டு ஹச்சுக்கு H2 எலிமினேட் ஆயிரும். இந்த C ரெண்டு பாண்ட் இருக்குல்ல, ஒரு பாண்ட் இங்க O கூட, இன்னொரு பாண்ட் O கூட ஜாயிண்ட் ஆயிரும். இந்த கம்பவுண்ட் கிடைக்கும். இது என்ன சொல்லுவாங்க? கீட்டால். சரிங்களா? அடுத்தது அடிஷன் ஆஃப் அம்மோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். addition of ammonia and its derivatives. இப்போ கார்பன் குரூப் எடுத்துக்கிறோம், அம்மோனியா ஆட் பண்ணுறோம். நம்ம அம்மோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்னு சொல்லியிருக்குங்களா? அம்மோனியானே என்னது? NH3. அதில் ஒரு ஹச்சுக்கு பதிலாக ஒரு குரூப் மாறத்தான் நமக்கு அது வேற ஒரு டெரிவேட்டிவ் எழுத முடியும். நம்ம என்ன சொல்லலாம்? சிம்பிளா NH2Rனு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த R ஹச்சா இருந்தால் அம்மோனியா, வேற ஏதாவது குரூப் இருந்துச்சுன்னா R வேணும். Rனு அல்கைல் குரூப் தெரியும் நமக்கு, Z போட்டுக்கலாம். இந்த Z ஹச்சா இருந்துச்சுன்னா அம்மோனியா NH3, இல்லை வேற ஒரு குரூப் இருக்கிறதுக்கு என்னென்ன குரூப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த குரூப் போட்டோம்னா ரியாக்ஷன் எப்படி நடக்கும் முதல்லன்னு பாருங்க. என்ன ஜாயிண்ட் ஆகும்? இதில் H இங்கே போயிடும், ZNH மைனஸ் H பிளஸ் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ZNH மைனஸ் H பிளஸ். அப்போ ZNH மைனஸ் தான் இந்த C அட்டாக் பண்ணும். O மைனஸ் கூட H ஜாயிண்ட் ஆயிரும். Cல இங்கே என்ன ஜாயிண்டாக இருக்கும்? NHZ, இங்கே OH. இது அன்ஸ்டேபிள். என்ன ஆகும்னா இந்த OH இந்த நைட்ரஜன் பக்கத்தில் H, இந்த H எடுத்துட்டு H2 எலிமினேட் ஆயிரும். இது இங்கே போய் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். C டபுள் பாண்ட் N, இந்த H2 எலிமினேட் ஆயிருச்சு. இந்த N கூட Z ஜாயிண்டா இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த Z என்னவா இருக்கலாம்? H இருக்கலாம், OH இருக்கலாம். சரிங்களா? NH2 இருக்கலாம். என்னென்ன காம்பவுண்ட் வந்து என்னென்ன காம்பவுண்டா ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் ஜென்ரல் ரியாக்ஷன். இதில் இருக்கிறத பாருங்களேன். இப்போ Z நான் H போறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னது? அம்மோனியாங்களா? அப்போ என்ன கிடைக்கும்?
இந்த ப்ராடக்ட் டேரக்டாக எழுதிக்கலாம். சி டபுள் பாண்ட் என் ஹச். இந்த இசட் பதிலாக ஹச் போட்டிருக்கும். இது என்ன சொல்லாம இமீன். இது என்ன சொல்லுவோம் இமீன். அம்மோனியா போட்டோம்னா இமீன் கிடைக்கும். சரிங்களா? அதே NH2ல ஹச்சுக்கு பதிலாக OH போறன்னு வச்சுக்கோங்க. இது பேர் என்னது ஹைட்ராக்சிலமீன். இதுக்கு பேர் என்னது ஹைட்ராக்சிலமீன். ஹைட்ராக்சிலமீன் போட்டோம்னா இந்த ஹச்சுக்கு பதிலாக என்ன ஜாயிண்டா இருக்கு OH. இசட்டுங்கிற இடத்துல OH சப்ஸ்டிட் பண்றோம். இது பேர் என்னது இது ஹைட்ராக்சிலமீன். இதுக்கு பேரு ஆக்சைன். இது ஹைட்ராக்சிலமீன். இது என்னது ஆக்சைன். சரி, அதே NH2 NH2 இது பேர் என்னது ஹைட்ரஜீன். இதுக்கு பேரு ஹைட்ரஜீன். ஹைட்ரஜீன் போட்டோம்னா N கூட என்ன குரூப் இங்க போற குரூப் ஜாயிண்ட் ஆக போகுது. NH2 ஜாயிண்டா இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க இது ஹைட்ரஜீன். இப்போ இங்க ஹைட்ரஜோன். இது ஹைட்ரஜோன். சரிங்களா? அதே கார்பனில் குரூப்ல NH2 R ஜாயிண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. RNH2 அமீன். அமீன் போட்டோம்னா என்ன கூட R ஜாயிண்டா இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க இதை ஸ்கிஃப் பேஸ். இது என்ன சொல்லுவாங்க இதை ஸ்கிஃப் பேஸ். அந்த இசட்டுக்கு பதிலா என்ன ஜாயிண்டா இருக்கு பென்சீன் ரிங். இல்ல இல்ல இந்த ஹைட்ரஜீன்லயே ஃபினைல் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கிற மாதிரி. NH2 வந்து ஹைட்ரஜன் சொன்னோமா. ஹைட்ரஜன்ல ஒரு ஹச்சுக்கு பதிலா ஃபினைல் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். இது பேர் என்னது ஃபினைல் ஹைட்ரஜன். இதுக்கு பேருங்க ஃபினைல் ஹைட்ரஜன். ஃபினைல் ஹைட்ரஜன் போட்டோம்னா டபுள் பாண்ட் N கூட இந்த குரூப் அப்படியே ஜாயிண்ட் ஆகும். இந்த குரூப் இந்த குரூப் ஏன்னா இதுதான் வெளியே போயிருது. இந்த குரூப் ஜாயிண்ட் ஆகும். NH இது ஃபினைல் ஹைட்ரஜீன். இது ஃபினைல் ஹைட்ரஜோன். ஆக்சுவலா இங்க ஒரு NO2 குரூப் இருக்கு, இங்க ஒரு NO2 குரூப் இருக்கு. இது அடிக்கடி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன். இதுக்கு பேர் என்னது 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன். அது போட்டோம்னா (2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜோன். 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜோன். அடுத்தது ஒண்ணு செமி கார்பசைடு இருக்கு. NH கூட CONH2 C டபுள் பாண்ட் O NH2. இந்த காம்பவுண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க இதை செமி கார்பசைடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க இதை செமி கார்பசைடு. இந்த காம்பவுண்ட் ஜாயிண்ட் ஆகும் NH C டபுள் பாண்ட் O NH2. இது பேரு செமி கார்பசோன். செமி கார்பசைடு. இது செமி கார்பசைடு. எது செமி கார்பசோன். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த ரியாக்ஷன் என்ன வச்சிருந்தா போதும். நம்ம இந்த இசட் நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்க ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இது வந்து நமக்கு இன்டர்மீடியட் எழுதாடி கூட பரவாயில்ல. நமக்கு டைரக்டா எழுதுற மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த O இந்த ரெண்டு H2 எலிமினேட் ஆயிரும். இப்போ டபுள் பாண்ட் கூட N இசட்டும் ஜாயிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? மெக்கானிசம் வந்து இந்த மாதிரி எழுதணும். நம்ம டைரக்டா நான் வச்சுக்கிறது என்ன பண்ணிக்கலாம் இந்த ஓவும் இந்த ரெண்டு H இருக்கு பாத்தீங்களா H2 எலிமினேட் ஆயிரும். டபுள் பாண்ட்ல N இசட் ஜாயிண்டா இருக்கும்.
அப்போ இந்த இடத்துல என்ன குரூப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி குரூப் படிக்கும். அது ஹச்சா இருந்துச்சுன்னா இமினு, ஓஹெச்சா இருந்தா ஆக்சைன், NH2 இருந்துச்சுன்னா ஹைட்ரஸோன், ஆர் இருந்துச்சுன்னா ஸ்கிஃப் பேஸு, NH போட்டு ஃபினைல் குரூப் இருந்துச்சுன்னா ஃபினைல் ஹைட்ரஸோன், இது 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஸோன், இது செமி கார்பசோன். சரிங்களா? ஓகே. அடுத்தது ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். இதில் ரெண்டு பார்க்குறோம். ஒன்று ரிடக்ஷன் டு ஆல்கஹாலு, ரெண்டாவது ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன். ரிடக்ஷன் டு ஆல்கஹால் நம்ம ஆல்கஹாலுடைய ப்ராப்பர்ட்டிலே பார்த்தது தான். ஆல்டிகைடாக இருந்துச்சுன்னா பிரைமரி ஆயில் கிடைக்கும், கீட்டோனாக இருந்துச்சுன்னா செகண்டரி ஆயில் கிடைக்கும். RCHO இருந்துச்சுன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் இதெல்லாம் பயன்படுத்தலாம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரான் ஹைட்ரைடு, இல்லை கேட்டலிட்டிக் ரிடக்ஷன்ஸ் எல்லாமே பயன்படுத்தலாம். ஹைட்ரஜன் வித் கேட்டலிஸ்ட் பயன்படுத்தலாம். மெட்டல் கேட்டலிஸ்ட் நிக்கல், பெல்லோடியம், பிளாட்டினம். சரிங்களா? எதை போட்டாலும் சரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போகிறோன்னு வச்சுக்கோங்க. என்னாகும்? RCH2OH பிரைமரி ஆயில் கிடைக்கும். இதே கீட்டோன் இருந்துச்சுன்னா RCHOH செகண்டரி ஆள்கள் கிடைக்கும். இது பிரைமரி ஆள்கள், இது செகண்டரி ஆள்கள். சரிங்களா? அடுத்தது ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன். என்னாகும்னா இந்த சி டபுள் பாண்ட் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து CH2 கன்வெர்ட் ஆகும். இந்த சி டபுள் பாண்ட் கார்பனல் குரூப் என்ன கன்வெர்ட் ஆகும்? நமக்கு CH2 கன்வெர்ட் ஆகும். அதானது ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ரெண்டு மெத்தட் இருக்குது இதுல. ஒன்று கிளமன்சன் ரிடக்ஷன், கிளமன்சன் ரிடக்ஷனுக்கு என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஜிங்க் அமால்கம். அமால்கம்னா மெர்க்குரியில மெட்டலை கரைச்சு அதை சொல்லுவாங்க அமால்கம். ஜிங்க் அமால்கம்னா ஜிங்க் மெர்க்குரியில கரைக்கணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. அதான் நமக்கு கிளமன்ஸ் ரிடக்ஷன். இப்போ கார்பனல் குரூப் எடுத்துக்கிறோம். ஜிங்க் அமால்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl போட்டோம் அப்படின்னா இது CH2 கன்வெர்ட் ஆயிரும். இங்கே என்ன குரூப் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான காம்பவுண்ட் கிடைச்சிரும். இதே ரெண்டாவது உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். இதுக்கு ஹைட்ரஜீன் பயன்படுத்துவாங்க. நம்ம ரியாக்ஷன் வித் அமோனியா இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ல பார்த்தோம். என்னது? ஹைட்ரஜீன் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஹைட்ரஸோன் ஃபார்ம் ஆகும். இந்த O H2 போயிடும். H2 போயிடுச்சுன்னா டபுள் பாண்ட் NH2. இது ஹைட்ரஜீன், இது என்னது? ஹைட்ரஸோன். சரிங்களா? இப்போ இந்த ஹைட்ரஸோனை எத்திலீன் கிளைகால் KOH போட்டு ஹீட் பண்ணுவாங்க. எத்திலீன் கிளைகால் KOH ஆட் பண்ணி ஹீட் பண்ணாங்க அப்படின்னா N2 வெளியே போயிடும், C கூட H2 ஜாயிண்ட் ஆயிரும், பிளஸ் N2 கேஸ் வெளியே போயிடும். சரிங்களா? அப்போ ரிடக்ஷன் பண்ணும்போது ஆல்கஹால் ஃபார்ம் ஆகலாம், ஹைட்ரோகார்பன் ஃபார்ம் ஆகலாம். நார்மல் ரிடக்ஷன் இப்படி, கிளமன்ஸ் ரிடக்ஷனும் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷனும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நார்மல் ரிடக்ஷனாக 2 H வரும். எப்படி நினைப்பு வச்சுக்கலாம்? சி டபுள் பாண்ட் குரூப் இருக்குமா? இங்கே என்ன இருக்கு நமக்கு? நார்மல் ரிடக்ஷன்னா இங்கே ஒரு H இங்கே ஒரு H ஆட் ஆகணும், 2 H இன்வால்வ் ஆகும், இங்கே ஒரு H இங்கே ஒரு H ஜாயிண்ட் ஆகும், ஆல்கஹால் கிடைக்கும். கிளமன்ஸ் ரிடக்ஷன் ஆர் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் பண்ணோம்னா 4 H இன்வால்வ் ஆகும், 2 H O எடுத்து H2 லிமிட் ஆயிரும், 2 H Cல ஜாயிண்ட் ஆயிக்கும் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம்.
இந்த ஆல்டிகைட் கீட்டோனுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா ஆல்டிகைட் கீட்டோன் ரெண்டுலேயும் இருக்கிற கார்பனல் குரூப்னால எல்லா ரியாக்ஷன் ஒரே மாதிரியே ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான ரியாக்ஷன் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்டிகைட் கீட்டோன் ஆன் ஆக்சிடேஷன் ஆல்டிகைட் ரொம்ப சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகும். சரிங்களா? ஆனால் கீட்டோனு ஆக்சிடேஷன் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட் போட்டால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் மைல்டு ஆக்சிஜன் ஏஜென்ட்லாம் சில இதெல்லாம் இருக்குது. டாலன்ஸ் ரியேஜென்ட், ஃபெல்லிங் சொல்யூஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ மைல்டு ஆக்சிடேஷன் ஏஜென்ட் போட்டோம்னா ஆல்டிகைடு தான் ஆக்சிடைஸ் ஆகும். கீட்டோன் நமக்கு ஆக்சிடேஷன் ஆகாது. அந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க, ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஆக்சிடேஷன் என்ன கிடைக்கும் நம்ம ஜென்ரலாக படிச்சிருக்கிறோம். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆல்டிகைட், ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆசிட். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கீட்டோன் படிச்சிருக்கோம். கீட்டோன் நார்மல் ஆக்சிடைஸ் ஆகாது. ரொம்ப ஸ்ட்ராங் விகரஸ் கண்டிஷன், ஸ்ட்ராங் ஆக்சிஜன் இதெல்லாம் K3O4, பொட்டாசியம் டைக்ரோமேட், சரிங்களா, அதெல்லாம் போட்டு ஹீட் பண்ணோம்னா ஆக்சிடைஸ் ஆகலாம். அப்படி ஆக்சிடைஸ் ஆகும்போது கார்பன் பாண்ட் எல்லாம் பிரேக் ஆகி ஸ்மாலர் நம்பர் கார்பன் இருக்கிற ஆசிடா ஃபார்ம் ஆகும். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ நார்மலா ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆசிட் ஃபார்ம் ஆகும். கீட்டோன் ஆக்சிடைஸ் நார்மலா ஆகாது, மைல்டு கண்டிஷன் ஆகாது. ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோ இல்லை K3O4 போச்சு நடக்கும் நமக்கு. அப்போ எப்படின்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆர் CH2 C டபுள் பாண்ட் O CH2 R டேஷ் இப்படி எடுத்துக்கலாம். நார்மல் நடக்காது. என்ன போகும் நமக்கு K3O4 போகணும், இல்லைன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் KMNO4 ஆர் K2Cr2O7 போட்டு ஹீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நடக்கும். என்ன ஆகலாம், இந்த பாண்டும் பிரேக் ஆகலாம், இல்லை இந்த பாண்டும் பிரேக் ஆகலாம். சப்போஸ் இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், RCOH பிளஸ் இந்த பக்கம் RCH2COH, R டேஷ் CH2COH கிடைக்கலாம். எங்க இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா. சப்போஸ் இந்த பாண்டு பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, RCH2COH பிளஸ் R டேஷ் COH. இந்த மாதிரி இந்த கார்பனல் குரூப்போட பக்கத்துல பாண்ட் உடஞ்சு சின்ன நம்பர் ஆஃப் இருக்கிற எல்லாமே ஆக்சைடா கிடைக்காது. ஆல்டிகைட் பார்த்தோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அது அத்தனையும் இருக்கிற ஆசிடா கிடைக்கும். ஆனால் கீட்டோன்ல நம்ம இந்த டைம் இந்த மாதிரி ஸ்ட்ராங் கண்டிஷன்ல போடும்பொழுது இந்த பாண்ட் பிரேக் ஆகி இதை விட கம்மியான நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் தான் கிடைக்கும், மிக்சர் ஆஃப் ஆசிடா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஆல்டிகைட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்லாம் பார்க்கலாம். மைல்டு ஆக்சிஜன் ஏஜென்ட்லயே ரியாக்டன்ஸ் பார்த்துக்கலாம். என்னென்னது, டாலன்ஸ் ரியேஜென்ட், ஃபில்லிங் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதோட எப்படி ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலன்ஸ் ரியேஜென்ட். எதை டாலன்ஸ் ரியேஜென்ட் சொல்லுவோம் அப்படின்னா, அம்மோனியாக்கள் சில்வர் நைட்ரேட், அதாவது சில்வர் நைட்ரேட்டையும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் டாலன்ஸ் ரியேஜென்ட். இது எப்படி சொல்லுவாங்க, அம்மோனியாக்கள் சில்வர் நைட்ரேட். சரிங்களா? இப்போ இதை போடும்போது என்ன ரியேஜென்ட் இதில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ரியேஜென்ட் இதில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, சில்வரோட நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் படிச்சிருப்போம். சரிங்களா? டைஅமைன் சில்வர் அயான் ஃபார்ம் ஆகும், டைஅமைன் சில்வர் அயான். சரிங்களா? இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி 3OH மைனஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆல்டிகைடு ஆசிடா கன்வெர்ட் ஆகும். RCOO மைனஸ் H பிளஸ் இருக்கும், ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. இது என்ன நமக்கு சில்வர் டெபாசிட் ஆகுது, சில்வர் டெபாசிட் ஆயிரும். 2H2O வெளியே போயிடும், 4 அம்மோனியா ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன்ல இந்த சில்வர் டெபாசிட் ஆகுது பார்த்தீங்களா, அதை நமக்கு இண்டிகேட் ஆகும். ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம ஆல்டிகைடு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஹீட் பண்றோம், வாட்டர் பாட்டில் ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்பொழுது அந்த டெஸ்ட் டியூப்ல எவ்வளவு தூரத்துக்கு சொல்யூஷன் இருக்கோ அவ்வளோ தூரம் ஃபுல்லா என்ன பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, நமக்கு சில்வரியா மாறிடும். கண்ணாடி மாதிரி இருக்கும், சில்வர் மேலே டெபாசிட் ஆகி பார்க்கறதுக்கு சில்வரியா தெரியும். அதே என்ன இண்டிகேஷன், உள்ள ஆல்டிகைடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ கொடுத்துருக்கிறது ஆல்டிகைடா கீட்டோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரியாக்ஷன் பண்ணலாம். ரியாக்ஷன் ஆச்சுன்னா ஆல்டிகைடு, ஆகல என்ன இருக்குது, கீட்டோனா இருக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே.
இதே ரெண்டாவது ஃபெலிங் டெஸ்ட், ஃபெலிங் சொல்யூஷன், ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட், ஃபெலிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபெலிங் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபெலிங் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஃபெலிங் சொல்யூஷன் இருக்குது. ஃபெலிங் சொல்யூஷன் ஏ, ஃபெலிங் சொல்யூஷன் பின்னு இருக்குது. ரெண்டையும் 50 ml மிக்ஸ் பண்ணால் அதை நமக்கு என்னது ஃபெலிங் ரியேஜென்ட்டுங்கிறது. ஃபெலிங் சொல்யூஷன் ஏங்கிறது என்னது, ஃபெலிங் சொல்யூஷன் ஏ அப்படிங்கிறது அக்வஸ் காப்பர் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அது என்னது ஃபெலிங் சொல்யூஷன் ஏ. அதே ஃபெலிங் சொல்யூஷன் பி அப்படிங்கிறது அல்கலைன் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட், அதுக்கு இன்னொரு பேரு சிம்பிளா ரோச்சல் சால்ட் சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே 50 ml எடுத்து மிக்ஸ் பண்ணோம்னா அதை நமக்கு என்னது ஃபெலிங் ரியேஜென்ட். இப்போ அந்த ஃபெலிங் ரியேஜென்ட்ல ஆல்டிகைடு போட்டோம்னா ஃபெலிங் ரியேஜென்ட்ல என்ன ரியேஜென்ட் அட்டாக் ஆகும்னா காப்பர் 2+ OH- இதுதான் அட்டாக் ஆகும். அப்போ என்ன ஆகும், RCO- ஆசிட் ஃபார்ம் ஆகும், காப்பர் ஆக்சைடு Cu2O ஃபார்ம் ஆகும், H2O. இந்த காப்பர் ஆக்சைடு தான் ரெட் ப்ரௌன் பிரிசிபிடேட். நமக்கு இந்த கலர் வந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம், ஆல்டிகைடு இருந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இதுல கிடைக்கிற கலருக்கு என்ன ரீசனு, கிடைக்கிற காம்பவுண்ட் இது காப்பர் ஆக்சைடு, இதுதான் ரெட் ப்ரௌன் பிரிசிபிடேட்டா இருக்கும். சரிங்களா, அடுத்தது மூணாவது மெத்தில் கீட்டோன் வந்து ஹாலோஃபார்மா மாறுற ரியாக்ஷன் பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்குறோன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் மெத்தில் கீட்டோன் by haloform reaction. இப்போ நம்ம குரூப்ல மெத்தில் கீட்டோன் இருந்துச்சுன்னா, எது மெத்தில் கீட்டோனு, CH3CO குரூப் இருந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இதானது மெத்தில் கீட்டோன். சரிங்களா, இதோட எது ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா சோடியம் ஹைப்போஹாலைட் NaO, சோடியம் ஹைப்போஹாலைட் ஹாலஜன் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அது எக்ஸுங்கிறது குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், அயோடினா இருக்கலாம். சோடியம் ஹைப்போஹாலைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ONA சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் ஃபார்ம் ஆகும், ஹாலோஃபார்ம் ஃபார்ம் ஆகும் CH3. இங்கே குளோரின் போட்டோம்னா குளோரோஃபார்ம், புரோமின் போட்டோம்னா புரோமோஃபார்ம், அயோடின் போட்டோம்னா அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இந்த ஆக்சிடேஷன் பண்ணும் பொழுது நமக்கு இந்த குரூப்ல ஏதாச்சும் டபுள் பாண்ட் இருந்தா கூட அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளா இங்க H போட்டுக்கலாம், இங்க CH3, இங்க CH3, இங்க C டபுள் பாண்ட் O CH3. இந்த குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். கீட்டோ குரூப் இருக்கு, டபுள் பாண்ட் குரூப் இருக்குது. இதே இதுல சோடியம் ஹைப்போஹாலைட் போட்டு ஆக்சைடைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த குரூப் டிஸ்டர்ப் பண்ணாம இது மட்டும் என்ன மாறும், நமக்கு இந்த குரூப்ல எந்த சேஞ்சஸ் பண்ணாம C டபுள் பாண்ட் ONA சோடியம் சால்ட்டா ஃபார்ம் ஆயிரும். இது என்ன ஆயிரும் CH3 ஹாலோஃபார்ம் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா, இப்போ இந்த ரியாக்ஷனுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், CH3CO குரூப் இருக்கணும், மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கணும். அப்போ ஒரு காம்பவுண்டில் மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரியாக்ஷனை பயன்படுத்துவாங்க. இந்த CH3 நான் அயோடின் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், CH3 நம்ம குளோரின், குளோரோஃபார்ம், ஹாலஜன், என்ன ஹாலஜன் யூஸ் பண்ண அதோட ஹாலோஃபார்ம் கிடைக்கும். சரிங்களா, குளோரோஃபார்ம், புரோமோ, அயோடோஃபார்ம். ஏன் அயோடினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர் அயோடோஃபார்ம் எல்லோ கலராக கிடைக்கும். இங்கே நம்ம ஒருவேளை ஃபார்ம் ஆகிறது CH3 வச்சுக்கலாம், அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன கலராக இருக்கும், நமக்கு
எல்லோ கலர் precipitate ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம என்ன இருக்கு, ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல என்ன குரூப் இருக்குது, CH3CO குரூப் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ C5H10O அப்படின்னு ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு, ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்டு ஹைட்ரஜனை மாத்துது. என்னென்ன கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா, இந்த காம்பவுண்டு ஹைட்ரஜனை மாத்துது. டாலன்ஸ் ஏஜென்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் கூட ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? அதே இந்த சோடியம் ஹைப்போ அயோடைட் கூட ரியாக்ட் ஆகும்போது எல்லோ precipitate ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இது என்ன காம்பவுண்டு அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜனை மாத்துது அப்படின்னா இது என்னது, கார்பனில் குரூப்பான டெஸ்ட். ஹைட்ரஜனை மாத்துதுன்னு சொல்லலாம். செமிகார்பசோனா மாத்துது. ஹைட்ராக்சில் அமீனை ஆக்சிமா மாத்துது. இதெல்லாம் எதுக்கு, கார்பனில் குரூப் இருக்குன்னு டெஸ்ட். சரிங்களா? அப்போ இதுல கார்பனில் குரூப் இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். டாலன்ஸ் ரியேஜென்ட் ரிடக்ஷன் ஆக்சிடைஸ் பண்ண மாட்டேங்குது, ஃபில்லிங்ஷனும் ஆக்சிடைஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, ஆக்சிடைஸ் பண்ணிச்சுன்னா ஆல்டிகைடு, பண்ணலினா கீட்டோன். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறதுல, கார்பனில் குரூப் இருக்குது, கார்பனில் குரூப்னா ஆல்டிகைடா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம். அப்ப டாலன்ஸ் ரியேஜென்ட் ஃபில்லிங் சொல்யூஷனையும் ஆக்சிடைஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா இது ஆல்டிகைடு கிடையாது, அப்ப கீட்டோன். இப்ப இது கீட்டோனா மாத்தலாம்னா என்னென்ன சான்சஸ் இருக்குது, இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம். அப்ப இது ரெண்டுல எது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதா நான் கடைசி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். என்னது, சோடியம் ஹைப்போ ஹாலைட் கூட சோடியம் ஹைப்போ அயோடைட் NaOI சோடியம் ஹைப்போ அயோடைட் கூட ரியாக்ட் ஆகும்போது எல்லோ precipitate கிடைச்சு. அப்ப எல்லோ precipitate எது கொடுத்துருக்கும், இது ஃபார்ம் பண்ணிருக்கும், அயோடோ ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப என்ன அர்த்தம், இது நடக்கணும்னா என்ன குரூப் இருக்கணும், நமக்கு மெத்தில் கீட்டோன் குரூப் இருக்கணும், இந்த குரூப் இருக்கணும். அப்ப இது கிடைச்சிருக்குதுன்னா இந்த ஸ்ட்ரக்சரா, நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஏன்னா இதுல அந்த குரூப் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் இங்கதான் இருக்குது. அப்ப இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டான ஸ்ட்ரக்சர். சரிங்களா? நம்ம அதை கொடுத்துறத வச்சு கார்பன் குரூப்னு கண்டுபிடிச்சாச்சு, அது ஆல்ரெடி கிடையாது கீட்டோடு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த மாதிரி ரெண்டு வகையான ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அதுல எது இப்ப இது அயோடோ ஃபார்ம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இதான் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், இந்த குரூப் என்னது சொன்னேன், மெத்தில் கீட்டோன் குரூப். இந்த குரூப் இருந்தா மட்டும்தான் அயோடோ ஃபார்ம். இது ஒரு குரூப், இன்னொரு குரூப் இருக்குது CH3COH. இந்த குரூப் இருந்தாலுமே ஆக்சிடைஸ் ஆகும் இந்த குரூப்பை கன்வெர்ட் ஆகும். என்னது குரூப் இது, OH அட்டாச்சர் கார்பன்ல 2 கார்பன் ஜாயிண்டா இருக்க போகுது. அப்ப செகண்டரி ஆல்கஹால் குரூப். அப்ப செகண்டரி ஆல்கஹால் குரூப் இருந்தாலும் சரி, அது ஆக்சிடைஸ் ஆகும் என்ன கன்வெர்ட் ஆகும், நமக்கு இந்த மெத்தில் கீட்டோனா கன்வெர்ட் ஆகும். அப்ப இந்த குரூப் இருந்தாலும் அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும், இந்த குரூப் இருந்தாலும் அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா? மறந்துடாதீங்க, கொஸ்டின் கேட்கும்போது கேட்டுருவாங்க, இந்த குரூப் இருக்கலாம், இந்த குரூப் இருக்கலாம். சரிங்களா? CH3COH அதாவது செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப். செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப் இருந்தாலும் சரி, செகண்டரி ஆல்கஹால் குரூப்னா ஏதோ ஒரு பக்கத்துல கிடையாது, CH3COH இருக்கணும். சப்போஸ் நடுவில் இருக்கிறது எடுத்துக்கூடாது, CH3 CH2 இங்க OH CH2 CH3 இதுவும் செகண்டரி ஆல்கஹால் தான், பட் இங்க கிடையாது. இந்த குரூப் பத்தி சொல்ல, CH3COH இந்த குரூப் இருந்தாலும் சரிங்களா, CH3COH இந்த C ல H ஜாயிண்டா இருக்கும், ஏன்னா செகண்டரின்னு சொல்றதுக்காக CH3CHOH. சரிங்களா? இந்த குரூப் இருந்தாலும் சரி, CH3CO குரூப் இந்த குரூப் இருந்தாலும் சரி, ரெண்டுமே அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் போகும். இந்த குரூப் இருந்தா ஆக்சிடைஸ் ஆகும்போது இந்த குரூப்பை மாறி இது என்ன நமக்கு அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் போகும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ரியாக்ஷன் டியூ டு ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்டிகைட்லயோ கீட்டோன்லயோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். எது ஆல்ஃபா ஹைட்ரஜன்ங்கிறது, இப்போ ஒரு காம்பவுண்ட் கம்பேர் பண்ணலாம், ஒரு 4 காம்பவுண்டை. HCHO, CH3CHO, CH3COCH3, C6H5CHO, ஃபார்மால்டிகைட், அசிட்டால்டிகைட், அசிட்டோன், பென்சால்டிகைட். இதுல ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சா இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன்ல அட்டாச்சா இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா எப்படி ரியாக்டர்னு பார்க்க போறோம். அப்ப இதுல எந்தெந்த காம்பவுண்ட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குதுன்னு பாருங்களேன்.
CHO ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் எடுத்துக்கலாமா? கிடையாது. ஏன்? ஃபங்க்ஷனல் குரூப்பில் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் அட்டாச் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆல்ஃபா கார்பனே இல்லை. அப்போ இந்த ஹைட்ரஜன் கிடையாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. இந்த ஹைட்ரஜன் டைரெக்டாக இந்த சீல் அட்டாச் இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப்பு CHO. இதில் ஏதாச்சும் ஆல்ஃபா கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தான் அதில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இது என்ன கிடையாது, இந்த ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. இது எடுத்துக்கோங்க ஃபங்க்ஷனல் குரூப். இது ஆல்ஃபா கார்பன், இதில் 3 H இருக்குது. அப்போ இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இது ஃபங்க்ஷனல் குரூப். இதுவும் ஆல்ஃபா கார்பன், இதுவும் ஆல்ஃபா கார்பன் தான். ரெண்டு பக்கம் என்ன இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இது எடுத்துக்கோங்க, இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இது ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்ஃபா கார்பன் இருக்கா? இங்க ஆல்ஃபா கார்பன் இருக்குது. ஆனா இங்க என்ன இருக்காது, H இருக்காது. இது எல்லா இடத்துலயும் C இருக்கு, H இருக்கு. CH 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 CH. இந்த C இருக்கிற Hக்கு பதிலாக தான் CHO ஜாயிண்டா இருக்குது. அப்ப இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன்ல என்ன கிடையாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. அப்போ இதுலேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. இப்போ நாம் பார்க்க போகிற ரியாக்ஷனில் இதுதான் இன்வால்வ் ஆக போகுது. இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ ஆல்டிஹைடு எடுத்துக்கலாம். CH3CHO இன் பிரசன்ஸ் ஆஃப் அல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும்போது இந்த ஆல்டிஹைடு இதே ஆல்டிஹைடு கூட என்ன நமக்கு செல்ஃபாக ரியாக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இதில் இருக்கிற ஆல்ஃபா கார்பன் வெளியே போயிடும். நம்ம அல்கலியில் பயன்படுத்துகிற OH மைனஸ் இருக்குல்லைங்க, அந்த OH ஆல்ஃபா கார்பன் எடுத்துட்டு H2 எலிமினேட் ஆயிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சின்ன மெக்கானிசம் வரை பார்த்துக்கலாம், அப்புறம் டேரெக்டாக எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ CH3CHOல இதன் ஆல்ஃபா கார்பனு OH மைனஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த OH மைனஸ் இதில் இருக்க ஆல்ஃபா கார்பன் நீங்கள் CH2 போட்டு இங்கே ஒரு H போட்டுக்கலாம். இந்த H இதை எடுத்துகிட்டு போயிடும், நமக்கு என்னது மைனஸ் H2 ஆகி போயிடும். அப்போ CH2CHO அப்படின்ற நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகும். இந்த நியூக்ளியோஃபைல் இன்னொரு ஆல்டிஹைடு கூட போய் அட்டாச் பண்ணும். ஒரு ஆல்டிஹைடு எப்படி விடுவோம், CH3 C டபுள் பாண்ட் OH ஆல்டிஹைடுங்களா. இந்த மைனஸாக இருக்கு இல்லைங்க, இது வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இது இங்கே அட்டாக் பண்ணுச்சுன்னா இது மேலே போயிடும். CH3 CO மைனஸ் இங்கே H இருக்குது, இங்கே என்ன ஜாயிண்ட் ஆச்சு, CH2 CHO ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் H ப்ளஸ் ஜாயிண்ட் ஆயிரும். CH3 C மேலே OH, இங்கே கீழே H போட்டுக்கலாம், இங்கே CH2 CHO. இது என்ன சொல்கிறாங்க, ஆல்டால். ஆக்சுவலாக ஆல்டால்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. இது ஒரு ஆல்டிஹைடுங்களா, பீட்டா குரூப்பில் ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. அப்போ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு இதை ஆல்டால்னு சொல்லுவாங்க. பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடுன்னு சொல்லுவாங்க இதை ஆல்டால். இதே எங்க கீட்டோ குரூப் இருந்துச்சு வச்சுக்கங்களேன், கீட்டால். கீட்டோ குரூப்ல பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோ குரூப் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, கீட்டால். KETOL ஃபார் எக்ஸாம்பிளா. இப்போ நம்ம இதுல இருந்து டைரக்டா இது எப்படி எழுதலாம், மெக்கானிசம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். டைரக்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க 2 மாலிகுல் போட்டுக்குங்க. இந்த ஆல்டிஹைடு இருக்கு இல்லைங்க, அந்த ஆல்டிஹைடு ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. CH3 C டபுள் பாண்ட் OH இப்படிதான் இருக்கும் ஆல்டிஹைடு. இந்த டபுள் பாண்டோ ஹச்ன்னு இருக்கு, டபுள் பாண்டோ இருக்கு இல்லைங்க, இதை OH மாத்திருங்க. ஒரு H எடுத்துட்டு OH மாத்திருங்க. இந்த பாண்ட் எடுத்துட்டு OH, இந்த H எங்க இருந்து வந்துச்சு, இதோடைய ஆல்ஃபா கார்பன் தான் அங்கே போச்சு. அப்போ இதில் ஆல்ஃபா கார்பன் விட்டுட்டா என்ன இருக்கும், CH2 CHO அது இதில் அட்டாச் பண்ணிருங்க. CH2 CHO எப்படி டைரக்ட் எழுதுறது, இதில் கார்பன் குரூப்போட ஸ்ட்ரக்சரோட எழுதுங்க. CH3 C டபுள் பாண்டோ H எழுதுவீங்க. அந்த டபுள் பாண்டோ எடுத்துட்டு H மாத்திருங்க. அந்த H எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா இதோடைய ஆல்ஃபா கார்பன் அங்கே போய் அட்டாச் ஆயிருச்சு. அப்போ ஆல்ஃபா கார்பன் போயிடுச்சுன்னு கிடைக்கும் CH2 CHOவா, அது கீழே அட்டாச் பண்ணிடலாம். இதை நமக்கு என்னது, பீட்டா ஹைட்ராக்சி. இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டால், சாரி பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு காம்பவுண்ட், சிம்பிளா ஆல்டால். இல்லை என்ன சொல்லலாம், பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு காம்பவுண்ட். இதோட நேம் எப்படி சொல்லுவீங்க, 1 2 3 4 கார்பன், அப்ப பியூட்டனல் என்ன சொல்லுவீங்க, பியூட்டனல். 1 2 3ல ஹைட்ராக்சி, 3 ஹைட்ராக்சி பியூட்டன் AL பியூட்டனல், 3 ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இது இப்படியே இருக்குமானா இது ஈஸியா என்ன H2 எலிமினேட் ஆயிரும். நம்ம ஹீட் பண்ணோம்னா அழிச்சிடலாம். இங்க நம்ம ஹீட் பண்ணோம்னா இந்த OH பக்கத்துல இருக்கிற ஆல்ஃபா கார்பனா, அதுக்கு பக்கத்துல பீட்டா கார்பன், பீட்டா கார்பன் இருக்கிற H எடுத்துட்டு வெளியே போயிடும்.
இந்த OH ஆல்ஃபா கார்பன் H எடுத்துட்டு போகாது, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த OH அது அட்டாச் கார்பன் ஆல்ஃபா கார்பன் H இருந்துச்சுன்னா அதை எடுத்துலாம் போகாது. பீட்டா கார்பன் H எடுத்துக்கிட்டு H2 எலிமினேட் ஆயிரும். ஹீட் பண்ணும்போது -H2, எந்த H2O இந்த OH பீட்டா கார்பன் H எடுத்துட்டு வெளியே போகும். சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. கரெக்டுங்களா? இந்த OH இந்த H வெளியே போயிருச்சு, அப்ப இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். இந்த Hம் இந்த OHம் வெளியே போயிருச்சு, இந்த H இருந்த பாண்ட் தான் டபுள் இங்க நமக்கு டபுள் பாண்டா ஃபார்ம் ஆயிருக்கும். CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. இது என்னது? கண்டென்சேஷன். இந்த ஆல்டால் என்ன ஆயிடுச்சு? நமக்கு கண்டென்சேஷன் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்லுவாங்க? இது ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா கீட்டோன் குரூப் இருக்க மாதிரி பார்க்கலாமா? CH3 C டபுள் பாண்ட் O CH3. இப்போ கீட்டோன் இருக்குது. இன் பிளேஸ் ஆஃப் ஒரு பேஸ் BaOH ட்வைஸ் இல்லை NaOH கூட போடலாம், தப்பு இல்லை. என்ன ஆகும்? ஆல்ஃபா கார்பன் டைரக்ட் அப்படி பாட்டில் சொல்லியிருக்கிறோம். இந்த 2 மாலிகுல் போட்டுக்குங்க. இந்த மாலிகுல் அப்படி எழுதுங்க. CH3 C டபுள் பாண்ட் O CH3. இந்த டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டா மாற்றி இங்கே OH போடுறோம். இந்த H எங்கிறது வந்துச்சு? இதோட ஆல்ஃபா கார்பன் தான் அங்கே வந்துச்சு. எது? ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுல இருந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஏதோ ஒரு H தான் அங்கே போயிருச்சு. அப்போ போனதுக்கு அப்புறம் மீதி என்ன கிடைச்சிருக்கும்? CH2 COCH3. இந்த H தான் போயிருச்சு. அப்போ என்ன இருக்கு? இங்க CH2 COCH3. அந்த CH2 அட்டாச் பண்ணுங்க. இங்க CH2 COCH3. இது என்னது? கீட்டால். இது என்ன சொல்லுவாங்க? கீட்டால். பாருங்களேன், கீட்டோ குரூப் இருக்குங்களா? ஆல்ஃபா கார்பன் பீட்டா கார்பன், பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோ காம்பவுண்டு, பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் இருக்கிற காம்பவுண்ட். இதோட பேர் என்ன சொல்லுவோம்? 1 2 3 4 5 பென்டனோனு. பென்டேன்ல ரெண்டாவதுல ஓன் இருக்கு, கீட்டோனால ரெண்டாவதுல ஓன் இருக்கு. 3 4ல மெத்தில் 4 ஹைட்ராக்சி, 4 ஹைட்ராக்சி 4 மெத்தில் பென்ட் 2 ஓன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுவும் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா -H2O. இந்த OH எந்த H எடுத்துட்டு போகும்? இந்த கார்பனா OH கார்பன் ஆல்ஃபா கார்பன், இது பக்கத்துல பீட்டா கார்பன், இதுல இருக்கிற H எடுத்துட்டு வெளியே போயிடும் H2O. அப்ப இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். CH3 C, இந்த CH அப்படியே அட்டாச் ஆயிருக்கும். இந்த H தான் வெளியே போச்சு, அப்ப இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இங்க மடிச்சு இருக்கு டபுள் பாண்ட் CH CO CH3. இது என்னது? கீட்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆனா ஜெனரல் என்ன சொல்றாங்க? ரெண்டு ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகுறதுனால காமனா என்ன பேர் பயன்படுத்துறாங்க? ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இது கீட்டால் தான் கண்டென்சேஷன் ஆகுது, எல்லாம் ஒரே மாதிரி நடக்கிறதுனால பொதுவான பேர் என்ன பயன்படுத்துறாங்க? ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். கிளியருங்களா? அப்ப ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் முதல்ல வெளியே போயிடும். அந்த காம்பவுண்டு அதே ஆல்டிஹைடு கூட போய் என்ன நமக்கு ரியாக்ட் ஆகி ஆல்டால் கிடைக்கும், இல்ல கீட்டால் கிடைக்கலாம். அது கண்டென்ஸ் ஆகி வாட்டர் எலிமினேட் ஆகி அல்கீன் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இதுல நம்ம எடுத்துக்கிறது பாருங்களேன், ரெண்டும் ஒரே ஆல்டிஹைடு. அசிட்டால்டிஹைடு கூட அசிட்டால்டிஹைடு கம்பைண்ட் ஆச்சு, அசிட்டோன் கூட அசிட்டோனே கம்பைண்ட் ஆச்சு. இந்த மாதிரி இருக்கிறத ஆல்டால் ரியாக்ஷன் என்ன சொல்றாங்க? சிம்பிளா ஆல்டால் கண்டென்சேஷன். ஒருவேளை இந்த ஆல்டிஹைடு இன்னொரு ஆல்டிஹைடு கூட, இது என்னது? எத்தனல்லுங்களா? எத்தனல் பியூட்டனல் கூட கண்டென்ஸ் ஆகலாம், இல்ல எத்தனல் கீட்டோன் கூட கண்டென்ஸ் ஆகலாம். சொல்ற புரிஞ்சுக்கலாம்? அப்ப ஒரு ஆல்டிஹைடு இன்னொரு ஆல்டிஹைடு கூடயோ, ஒரு கீட்டோனு இன்னொரு ஆல்டிஹைடு கூடயோ, அந்த மாதிரி வெவ்வேறு காம்பவுண்ட் கண்டென்ஸ் ஆகி கிடைச்சுன்னு வச்சுக்கலே, அது என்ன சொல்லுவாங்க? கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். இது அது கூட கம்பைண்ட் ஆச்சுன்னா ஆல்டால் கண்டென்சேஷன். அப்படி இல்லாம வேற ஆல்டிஹைடு வெவ்வேறு காம்பவுண்ட் கண்டென்ஸ் ஆச்சுன்னா அது சொல்லுவாங்க கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்ப கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் பார்க்கலாம். கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்னா நம்ம எடுத்துக்கிற ஆல்டிஹைடு வேற ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளா CH3CHO plus CH3CH2CHO எத்தனல்
புரோப்பனல் எடுத்துக்கிறோம். in presence of alkali NaOH. என்ன நடக்கலாம்? நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இந்த அசிட்டால்டிகைட் அது எத்தனால் கூட கண்டென்ஸ் ஆகலாம், புரோப்பனல் கூட கண்டென்ஸ் ஆகலாம், இல்ல எத்தனால் புரோப்பனல் கூட கண்டென்ஸ் ஆகலாம், புரோப்பனல் எத்தனால் கூட கண்டென்ஸ் ஆகலாம். 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. என்னென்ன ஃபார்ம் ஆகலாம்? என்ன நடக்கலாம்? இப்ப எத்தனால் கூட கம்பைண்ட் ஆகிறது, செல்ஃப் கண்டென்சேஷன், அதாவது ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ கிராஸ் ஆல்டால் பார்க்குறோம், இது கூட கம்பைண்ட் ஆனாலும் இது கூட கம்பைண்ட் ஆனாலும் கிராஸ் ஆல்டால். சரிங்களா? ஆனா அது மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்? இது கூட செல்ஃபா கண்டென்ஸ் ஆகலாம்ல, அப்பதான் அது ஆல்டால் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், கிராஸ் ஆல்டால் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது ஆல்டால் ப்ராடக்ட், இது கூட கண்டென்ஸ் ஆகலாம் CH3. இப்போ இது கூட கண்டென்ஸ் ஆகுது, எப்படி எழுதுவோம் நம்ம? CH3C இந்த டபுள் பாண்ட் ஓல ஹச்சா மாத்திடுறோம். சி டபுள் பாண்ட் ஓ ஹச் இருக்குங்களா, இதுல ஹச் இருக்குது, இதுல என்ன ஜாயிண்ட் ஆகும்? இதோட ஆல்பா ஹைட்ரஜன் அங்க போயிருச்சு ஓ கூட, CH2 CHO இப்படி கிடைக்கலாம். இது கூட கம்பைண்ட் ஆகிறது எப்படி? CH3 CH2 CH இங்க OH போட்டேன், இந்த OH இதோட ஆல்பா கார்பன், இதுல எது ஆல்பா கார்பனு? இது ஆல்பா கார்பன், இது ஆல்பா ஹைட்ரஜன், இந்த ஹச் தான் இங்க OH மாறிச்சு. அப்ப இந்த ஹச் போயிருச்சு, அப்ப இந்த சி தான் இங்க அட்டாச் ஆகணும், இந்த சி. அப்ப இதுல CH CHO இதுல ஒரு CH3 இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா இந்த சியில் இருக்கிற ஹச் போகல, இதுதான் ஆல்பா ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் தான் அது மேல இருக்க ஓ கூட அட்டாச் ஆகி OH மாறி இருக்கு. அப்ப இங்க CH இருக்கும், இந்த கார்பன் அட்டாச் பண்ணணும், CHO அதுல என்ன இருக்கு? ஒரு CH3 அட்டாச் இருக்குது. இப்படி கிடைக்கலாம். இது ரெண்டுமே என்னது? ஆல்டால் ப்ராடக்ட். இது கூட கம்பைண்டா இருக்கு, இது கூட கம்பைண்டா இருக்கு. அப்ப என்னது? சிம்பிள் ஆல்டால் ப்ராடக்ட். இப்பதான் கிராஸ்ட் பாக்குறோம், எப்படி கிராஸ் ஆகலாம்? இதுல இது கம்பைண்ட் ஆகலாம். இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாமா? CH3C இந்த டபுள் பாண்ட் OH மாத்தியாச்சு, இங்க ஹச் இருக்கும், இதுல வந்து கூட ஹச் இங்கிருந்து வந்துச்சு, இங்கிருந்து வந்துச்சு. அப்ப இங்க CHO குரூப் இருக்கும், அதுல CH3 அட்டாச் இருக்குது, CHO இதுல ஒரு CH3 அட்டாச் இருக்கு. இந்த காம்பவுண்ட் கிடைக்கலாம். எப்படி? இந்த காம்பவுண்ட்ல எத்தனல்ல மெத்தனால் கம்பைண்ட் ஆயிருக்கு, சாரி எத்தனல்ல புரோப்பனல் கம்பைண்ட் ஆச்சு. இப்ப புரோப்பனல்ல எத்தனால் கம்பைண்ட் ஆகுது, CH3 CH2 இந்த CH நம்ம COH மாத்திக்கிறோம், இங்க H இருக்கு, இந்த Hங்கிறது வந்துச்சு இதுல இருந்து வந்துச்சு, இந்த H தான் அங்க போயிருக்கு. இப்ப CH2 CHO இருக்குது, CH2 CHO கிடைக்கும். இந்த மாதிரி 4 ப்ராடக்ட். இதுல இந்த 2 ப்ராடக்ட் என்னது? இது வந்து ஆல்டால் ப்ராடக்ட். இந்த 2 ப்ராடக்ட்டும் கிராஸ் ஆல்டால் ப்ராடக்ட். சரிங்களா? இது என்ன நமக்கு இப்படி நிக்காது, ஏன்னா ஹீட் பண்ணும்போது வாட்டர் எலிமினேட் ஆயிரும். -H2O on heating, -H2O on heating, -H2O on heating, -H2O on heating. என்ன நடக்கும்? இந்த OH இந்த பக்கத்துல இருக்கிற இந்த CHO பக்கத்துல H, இந்த H எடுத்து வெளியே போயிடும், H2O. இதுக்கு பீட்டா பக்கம், இந்த பக்கம் இந்த H2O போயிடுச்சுன்னா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப சாரி, இந்த OH H போயிடுச்சு, இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. இங்க என்ன கிடைக்கும்? இந்த OH இந்த H எடுத்து போயிருதுங்களா, CH3 CH2 CH டபுள் பாண்ட் CHO இதுல ஒரு CH3 அட்டாச் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இங்க இந்த OH இந்த H எடுத்துட்டு போயிடும், CH3 CH டபுள் பாண்ட் C இதுல CH3 இருக்குது, CHO இருக்கு, இதுல இந்த OH இந்த H எடுத்துட்டு போயிருது, CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH CHO. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். இது ரெண்டு என்னது? ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். இது ரெண்டும் கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். இது ரெண்டும் கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன். ஏன்னா இந்த ஆல்டிகோட இது கம்பைண்ட் ஆச்சு, இது கூட இது கம்பைண்ட் ஆச்சு, அதுக்கு பேர் என்னது? கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சிம்பிள் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். சரிங்களா? நம்ம கீட்டோன் கூட எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரெண்டுமே ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு கீட்டோன் கூட இருக்கலாம், அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க.
பென்சால்டிகைடு, என்னது அசிட்டோஃபீனோன், அசிட்டோஃபீனோன் பென்சால்டிகைடு. இப்போ இந்த பென்சால்டிகைடில் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைங்களே சார் அப்படின்னா இதில் இல்லை, ஆனால் இதில் இருக்குல்ல. அப்போ இதில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் போய் நமக்கு CH2 மைனஸ் வரும். இந்த ஹச் இதில் அட்டாச் ஆகும். நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தான் முதல்ல அந்த ஹச் இந்த பேஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பேஸோட வாட்டர் வெளியே போயிடும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தான் NaOH இருக்கிற பேஸ் கூட ஹச் எலிமினேட் ஆகி இந்த ரியாக்ஷன் நடக்கும் நமக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டு காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்டில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் கூட போதும். இப்போ இதில் இருக்க ஆல்ஃபா ஹைட்ரஜன், அப்போ இதில் இருந்து என்ன நமக்கு ஹச் வெளியே போயிருக்கும். அப்போ இங்கே CH2 இருக்குமோ அந்த CH2 மைனஸ் தான் போய் இந்த C அட்டாக் பண்ணியிருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கணும்? இந்த காம்பவுண்டில் இது போய் அட்டாக் ஆகும். இதில் இது அட்டாக் ஆக முடியாது. ஏன்? இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜனே கிடையாது. அப்புறம் எப்படி இதில் ஹச் வெளியே போய் அட்டாக் பண்ண முடியும்? சரிங்களா? இதில் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹச் தான் இதுக்கு போயிருக்கும், இது போய் அட்டாக் பண்ணும். அப்போ இந்த காம்பவுண்டில் C டபுள் பாண்ட் OH மாற்றியாச்சு. இதில் CH இருக்குது. இந்த டபுள் பாண்ட் O தான் OH மாறிடுச்சு. அந்த ஹச் எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஹச் வந்துச்சு. அப்போ இந்த கார்பன் அட்டாச் ஆகணும். CH2, அதில் என்ன இருக்கு? C டபுள் பாண்ட் O பென்சீன் ரிங்கு. சரிங்களா? இப்படி இருக்குமா? இல்லை, இதை ஹீட் பண்ணால் கண்டென்ஸ் ஆகும். -H2O. எது? இந்த OH இந்த ஹச் எடுத்துட்டு என்ன ஆயிரும்? H2 எலிமினேட் ஆயிரும். அப்போ இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? மடிச்சு எழுதிக்கலாம். CH டபுள் பாண்ட் CH, C டபுள் பாண்ட் O, இதுதான் கிடைக்கும். இந்த OH ஹச் எலிமினேட் ஆகி அல்கீன் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, இதானது கிராஸ் டாலல் கண்டிஷன். இதில் என்ன பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது எப்படி நடக்கும்னு பார்த்தோம். சப்போஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி நடக்கும்? அதே அல்கலி போடுறோம், ஆல்டிகைட் எடுத்துக்கிறோம். இப்போ 2 ஆல்டிகைட் எடுத்துக்கலாம், இல்லை ஆல்டிகைட் கிட்டூன் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதே அல்கலி கூட ரியாக்ட் ஆகுது, ஆனால் ஆல்ஃபா இல்லைன்னு வச்சுக்கலே, அது இந்த மாதிரி ரியாக்ஷன் போகும் அப்படின்னா அதான் கன்னிசோர் ரியாக்ஷன். இதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்? கன்னிசோர் ரியாக்ஷன். அதில் என்ன இருக்கும்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதலாம். எது? ஃபார்மால்டிகைட், பென்சால்டிகைட், HCHO, C6H5CHO. அப்போ இந்த காம்பவுண்ட்லாம் இது கூட கம்பைண்ட் ஆகும் பொழுது இன் பிளஸ் ஆஃப் அல்கலி எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கடைசி என்னது? அதர் ரியாக்ஷன்ஸ். இதில் 2 பார்க்குறோம். ஒன்று கன்னிசாரோ ரியாக்ஷன், ரெண்டாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கன்னிசோர் ரியாக்ஷன் என்ன சொன்னோம்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அல்கலி கூட எப்படி ரியாக்ட் ஆகும்? HCHO, ஃபார்மால்டிகைட். இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அதே மாதிரி நான் 2 மாலிகுல் போட்டுக்கிறேன், NaOH ஆர் KOH, ஏதோ ஒரு அல்கலி. சரிங்களா? KOH இருக்கலாம், NaOH இருக்கலாம். போட்டோம்னா இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் போகும். இல்லைன்னா ஒன்று சோடியம் சால்ட்டாக மாறும், இன்னொன்று ஆல்காலாக மாறும். ஒரு இதுனா நமக்கு சோடியம் சால்ட்டு, இன்னொன்று என்னது? ஆல்கால். நம்பர் ஆஃப் கார்பன் மாற்றக்கூடாது. இப்போ பாருங்களேன், ஒரு கார்பன் தான் இருக்குது. ஒரு கார்பன் இருக்கிற சோடியம் சால்ட் என்னது? HCOO மைனஸ் Na ப்ளஸ். நம்ம CO மைனஸ் Na ப்ளஸ்னும் போடலாம், இல்லை COO Naனும் போடலாம். சரிங்களா? சிம்பிள் என்ன போடுவாங்க? இதை மட்டும் போட்டு கட்டுவாங்க. HCOO மைனஸ் ப்ளஸ் ஒரு கார்பன் இருக்கிற ஆல்கால் CH3OH. அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னா அது கன்னிசோர் ரியாக்ஷன் போகும். கன்னிசோர் ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு 2 கம்பைண்ட் ஆகும் பொழுது இன் பிளஸ் ஆஃப் அல்கலி, ஒன்று சோடியம் சால்ட் ஆஃப், இல்லை ஏதோ ஒரு சால்ட், சோடியம்னா சோடியம், பொட்டாசியம், அந்த கார்பாக்சிலிக் ஆசிடுடைய சால்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இன்னொன்று ஆல்காலாக கன்வெர்ட் ஆகும். நம்பர் ஆஃப் கார்பன் மாற்றிடக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், C6H5CHO பென்சால்டிகைட். இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது.
NaOH போடுறோம் இல்லை KOH போடுறோம். C6H5 கார்பன் இருக்கிற ஒரு சால்ட்டு, C6H5 COO மைனஸ், அது Naவாக இருந்துச்சுன்னா சோடியம் பென்சவேட், சாரி இது என்னது சோடியம் பென்சாயிக் ஆசிட் சால்ட், சோடியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட். சரிங்களா? இல்லை அதே இன்னொன்று ஆல்கலை கன்வெர்ட் ஆகும். C6H5 ஒரு கார்பன் இருக்கிற ஆல்கால், C6H5 CH2OH. சரிங்களா? நமக்கு என்னது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா என்னாகும், ஒரு காம்பவுண்டு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும், இன்னொரு காம்பவுண்டு ஆல்கலை கன்வெர்ட் ஆகும். இதான் அது கனிசோரோ ரியாக்ஷன் சொல்லுது. சரிங்களா? அடுத்தது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ரெண்டாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஈகராக நடக்கும். சரிங்களா? அதில் வந்து நியூக்ளிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இதில் பென்சனிங் இருந்துச்சுன்னா, இப்போ பென்சனிங் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிகைட் எடுத்துக்கலாம், பென்சால்டிகைட். ஹாலஜனேஷன், சல்ஃபனேஷன், நைட்ரேஷன் அதெல்லாம் என்னது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். இப்போ நம்ம நைட்ரேஷன் பார்க்குறோம், HNO3 in presence of sulfuric acid. இதுதான் நைட்ரேட்டிங் மிக்சர். 0 டிகிரி செல்சியஸில் 273 கெல்வின் டு 283 கெல்வின் கோல்டு கண்டிஷனில் ரியாக்ட் ஆகும்பொழுது NO2 ப்ளஸ் ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரோஃபைல் அது அட்டாக் ஆகும். இங்கே இருக்கிற குரூப் என்னது ஆல்டிகைட் குரூப், C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கு இல்லைங்க, அந்த குரூப் ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா எலக்ட்ரானை பிடிச்சி வெளியே இழுக்கும், எலக்ட்ரானை கொடுக்காது, எலக்ட்ரானை வெளியே இழுக்கும். அப்போ எலக்ட்ரான் இழுத்துச்சுன்னா ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணும். ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணுதுன்னா வரக்கூடிய இன்கமிங் குரூப்பை மெட்டால தான் உட்காரும். ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப் அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ பாரா டெரிவேட்டிவ் கிடைக்கும். ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா மெட்டா டெரிவேட்டிவ் இருக்கும். அப்போ NO2 ப்ளஸ் எங்க ஜாயிண்ட் ஆகும், மெட்டால ஜாயிண்ட் ஆகும். மெட்டா நைட்ரோ பென்சால்டிகைடு. சரிங்களா? இதுதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதுக்கப்புறம் யூசஸ் பார்த்தலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் எல்லாம் சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகும். என்னென்ன ஆக்ட் ஆகுது, நமக்கு சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார் manufacturing other products, அதர் ஆர்கானிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் மெட்டீரியலாக பயன்படுது. சரிங்களா? அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸாக பயன்படுது, ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸாக பயன்படும், ஃபார்மலின் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுது. அது என்ன ஃபார்மலின்ங்கிறது, ஃபார்மாலிகைட் வச்சு தான் ஃபார்மலின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஃபார்மலின் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுது. 40% ஃபார்மலின் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கு ஃபார்மலின் போட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டு வச்சிருப்பாங்க அழுகாமல் இருக்கிறதுக்கு. அந்த ஃபார்மலின் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபார்மாலிகைட் பயன்படுது. சரிங்களா? அதே மாதிரி ஃபீனால் ஃபார்மால்டிகைட் அண்டு யூரியா ஃபார்மால்டிகைட், இதெல்லாம் என்னன்னா பாலிமர் ரெசின் சொல்லுவாங்க. ஃபீனால் ஃபார்மால்டிகைட்னா ஃபீனால் ஃபார்மால்டிகைட்னு லிங்க் சைடில் என்ன இருக்கும், ஜாயின் நிறைய மாலிகுல் கம்பைண்ட் ஆகிட்டே போய் பாலிமர் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபீனால் ஃபார்மால்டிகைட் பாலிமரும் யூரியா ஃபார்மால்டிகைட் பாலிமரும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த ஃபீனால் ஃபார்மால்டிகைட் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேக்லைட் சொல்லுவாங்க, பேர் பேக்லைட்ஸ். இதை பீட்டில் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பேக்லைட்டுங்கிறது நம்ம இப்போலாம் இருக்காது. பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் எல்லாம் பார்த்தா கருப்பு கலர் இருக்கும். இந்த செல்ஃபோனில் அந்த டயல் பண்ணுற ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுற மாதிரி அதில் இருக்க இந்த சகப்பு கலர் பிளாஸ்டிக்கு கருப்பு கலர் பிளாஸ்டிக்காக இருக்குங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக்கு. அதெல்லாம் என்னது இந்த ஃபீனால் ஃபார்மால்டிகைட். அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை நம்ம பிளாஸ்டிக் நிறைய டைப் இருக்குது.
தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ்னு. அதில் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ் தான் இந்த பீனால் ஃபார்மலிகேட், யூரா ஃபார்மலிக்கலாம். அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ஆல்டிகைட் கீட்டோன்ஸ்லாம் பயன்படுது. சரிங்களா? இதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் பற்றி பார்க்கலாம்.